மகளி 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 வந்துருச்சா வந்துருச்சா என்னாச்சு? நோ ப்ராப்ளம். இந்த ரிப்போர்ட். கட் நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். கொண்டாங்க. டாட் நானும் பார்க்கணும் டாட். அட கட்டுங்க டாட். டேய் என்னடா ஒரே ஏபிசிடியா இருக்கு? டாக்டர் தெளிவா சொல்லிட்டாரு, நீங்க பயப்படவே தேவையில்லை. நோ ப்ராப்ளம். டாட் நான் சொல்ல நோ ப்ராப்ளம். டாக்டரே சொல்றாரு பாருங்க நோ ப்ராப்ளம். பொதுவா அப்பா குரூப் ஏயா இருந்து அம்மா குரூப் ஓவா இருந்தா குழந்தை ஒண்ணு ஏயா இருக்கணும் இல்ல ஓவா இருக்கணும், ரெண்டுமே இல்ல. அதனால நோ ப்ராப்ளம். பாத்தீங்களா டாடி, காட்க்கு தெரியும் ஐ அம் இன்னசென்ட். அது ஏன் குழந்தை இல்ல. டேய் குழப்பாத. டாக்டர் என்ன சொன்னாரு தெளிவா சொல்றா. பர்த் சர்டிஃபிகேட் வாங்கி சொன்னாரு. நோ ப்ராப்ளம். குழந்தையோட அப்பா சந்துரு தான். ஏய் காளியப்பா எவ்வளவு வாங்குன சொல்லு. தம்பி நான் நேர்மையானவன், என் நேர்மையை சந்தேகப்படாதீங்க. டேய் வாய மூடுடா. வந்ததுல இருந்து நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு இப்ப பெரிய ப்ராப்ளத்துல என்ன மாட்ட வச்சிட்ட. முதலாளி இப்போ நோ ப்ராப்ளம். டாக்டர் சொல்லிட்டாரு குழந்தை சந்துரு மூச்சாடா இருக்கா, அதனால நோ ப்ராப்ளம். ஏய் காளியப்பா எவ்வளவு காசு வாங்குன? சந்தேகப்படாதீங்க. என்ன சொல்லுதா உன் புள்ள? எல்லாம் நின்னு போச்சா? எல்லாம் கேன்சல்டா? என்ன இளவியா? நீதாயா பெரிய அளவு. என்ன? அவங்க வேற பிரச்சனை பேசிட்டாங்க. அது ஒண்ணு இல்ல, நான் புது Dress வாங்கிட்டு வர சொன்னேன். இருந்தாலும் இவன் சைஸ்க்கு ஜட்டி வாங்கி வந்துட்டான் தான். ஜட்டில நோ ப்ராப்ளம். அவனை கூட்டு போடா. இது என்ன பேப்பர்? அது ஜட்டி வாங்கின பில்லு. அது முக்கியமாப்பா. அங்கிள் இவங்க யார் புதுசா? அது வந்து இந்து குழந்தைகளுக்கு டியூஷன் சொல்லி தர டீச்சர். இதுக்கு முன்னால பார்த்ததே இல்லையே. அது இந்த வாரம் தானே சேர்த்தணும். கூட்டு போமா. கேள்வியா கேட்டிருக்குல்ல. ஐயா அப்பா ஒரு நிமிஷம். ஹாய் ஹலோ ஐ அம் ரேகா. இது ஏன் ஒரே பொண்ணுமா? நமக்குள்ள முன்ன பின்ன பழக்கம் இல்லைனாலும் நீங்களும் இந்த வீட்ல ஒருத்தர் தான். நாளைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம், நீங்க கண்டிப்பா வரணும். ஓகே? இந்த பாருமா, கூப்பிட வேண்டிய கடமை. கல்யாண பொண்ணே கூப்பிட்டுருக்கா. கல்யாணத்துக்கு வெளியே கெட்ட கோவம் வரும். வாமா. ஏல வண்டி இல்ல. பை பை பை. முடிட்டு பாட்டில் ஓபன் பண்ணிடுவோம். ரொம்ப அழகா இருப்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க அப்பா எங்க தொலைஞ்சு போனா? அதோ அங்கதான் இருக்காரு அங்கிள். ஏய் உன் புள்ள எங்க தொலைஞ்சு போனா? அதே ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலையை போனேன். வந்துருவான்டா. சந்துரு அவசர அவசரமா எங்க போயிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, 2-3 நாளா சூசைட் பண்ணிக்கணும் பிளான் போட்டு டாக்ஸி போயிட்டு இருக்கேன். ட்ரெயின் வர டைம் ஆச்சு. நீ வரியா? இல்ல நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு போறீங்களோன்னு நினைச்சேன். நிச்சயதார்த்தமா? ஆமா, 2 நாளைக்கு முன்னாடி உங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் சோமசுந்தர பொண்ணு நிச்சயதார்த்தத்துக்கு என்னையும் தான் இன்வைட் பண்ணிருந்தாங்க. காலையில இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை சொல்லிட்டு போயிட்டாங்க. அதான் நீங்களாச்சும் அங்க போறீங்களான்னு கேட்டு உங்க கூட வரலான்னு. நான் வேற அந்த என்கேஜ்மென்ட்க்குலாம் போறேன். எனக்கு வேற என்கேஜ்மென்ட் இருக்கு. நான் ஆபீஸ் போறேன். ஆபீஸ். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எந்த ஆபீஸ் இருக்கு? அது ஏன் ஆபீஸ், ஏன் இஷ்டம், எப்ப வேணா போவேன். அது கேட்க நீ யாரு? புருஷன் எங்க போறான்னு கேக்குறதுக்கு பொண்டாட்டிக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. அடிங்க செல்போன். ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டு வந்து நடுக்காட்டுல என்ன பண்றா? என்ன சந்திரு ஏன் இவ்வளவு லேட்? இந்தாங்க. இப்ப அதுவா முக்கியம். நீ வா. இவங்க எங்க? சீக்கிரம் வா ஷாக்கி. யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏறு. நீங்க முதல்ல உட்காருங்க. சீக்கிரம் முடிச்சுக்காங்க. யூ பேசிய டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லாம் இது இருக்கா? இருக்கு. நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு நம்ம Dress நடு ரோட்ல மாத்த வேண்டியிருக்கு. ஏய் ஆஷ், அந்த சைடு திரும்ப திரும்ப. ஐயோ ஆண்டி கேமே ஜிப்ப கண்டுபிடிச்சா. அவசரத்துக்கு அவுக்க முடியல. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம நடு ரோட்லயே வா. கையும் கடவுமா மாட்டிட்டீங்க. இன்னைக்கு உங்களை வெட்டி போட்டுறேன். கடனை வாங்கிட்டு நான் கண்ணில் படவே இல்லையா? உங்க 2 பேரையும் கொன்னே போட்டுறேன். டேய் அங்க போற கடகார ரஞ்சித். ஊர்ல இருக்கிற எல்லாரும் வந்துட்டாங்க. சந்திரு எங்க? வந்துருவாரு அண்ணே. கூட பொறுப்பே இல்ல. வாங்க டீச்சர், வாங்க வாங்க. அங்கிள் நீங்க தான் ஸ்கூலுக்கே போலியே, எங்க இருந்து டீச்சரை பிடிச்சீங்க? அண்ணா டீச்சர் வரல, பூஜா சொல்லுதேன். ஐயோ இந்த இடத்துல நான் இல்லப்பா. சீக்கிரம் வா ஆஷ், டைம் ஆச்சு. ஹாய் இந்து, சொன்ன மாதிரி வந்துட்டீங்களே. என்னாச்சு? நம்ம யாரை ஏமாத்தி இங்க வரணும்னு நினைச்சோமோ அது அங்க நிக்குது. ஆஷ், நான் நேரா கல்யாணத்துக்கு வந்துடுறேன். நீ போய் சமாளிச்சுக்க. ஓகே பை. என்ன மாப்பிளைங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்றாங்க. வாங்க வாங்க. அது எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நிச்சயதார்த்தத்துக்கு நான் தேவையில்லை. அவங்களே பார்த்துப்பாங்க. நோ ப்ராப்ளம். 8 மாசமா நீங்க இல்ல அப்படியே. வாங்க வாங்க. ஹாய் சந்திரு. கூப்பிடுறாங்க பாருங்க. போங்க போங்க. கூட்டி போங்க போங்க. இல்ல நீங்க ஏ அங்க என்ன செஞ்சிருக்க? சொன்னங்காதயா, சீக்கிரம் வா. ஏன் சந்திரு இவ்வளவு லேட்?
நீ இல்லாம கல்யாண சடங்கு ஒண்ணு சரியா நடக்க மாட்டேங்குதுல நீ ஏன் இங்க நிக்க வா உள்ள இல்லைங்க நீங்க இல்லாம சடங்கு நடக்காதா ஏன் அது ஐரன் நான் தான் கூட்டு வரணும் அதான். சந்துரு கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா. இதுக்கப்புறம் எனக்கு 2-3 ஃபங்க்ஷன் போடுப்பா ப்ளீஸ். ஐயர் தான் இங்க இருக்காரே. அது தெரியாம நான் அவரை பிக்கப் பண்ண போனேன். நான் வரது தெரியாம அவர் இங்க வந்துட்டாரா? எப்படியோ எல்லாரும் வந்துட்டோம். வாங்க போலாம். மாப்பிள போலாமன்னு அங்கன போற உள்ள வையா விளையாட்டு பிள்ளையா இருக்கீங்க நீ சந்துரு. வேற மாப்பிளையா ஏய் ரஞ்சித் அவ்வளவுதான். எங்கடா போலாம் அங்கேயும் ரஞ்சித் சாரி நான் பார்க்காம வந்துட்டேன். நான் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். எதை பாத்தீங்க? எதை பார்க்க கூடாது அதை பார்த்துட்டு வந்தேன். என்ன மாப்பிள இளவெடுத்து பத்தி இதுகிட்ட போய் எது இதுகிட்டியா? யாருமே என்ன மனசுல மதிக்க மாட்டீங்களாடா? உட்காரு மாப்பிள உன் புள்ளை இழுத்து கொண்டாடுறதுக்குள்ள பெரிய ரோதனையா போச்சு. யோ இளவு அது படியா. திருநெல்வேலி சோமசுந்தர பிள்ளையின் சேஷ்டகுமாரி ரேகாவுக்கும் திருவாளர். சாமி நிறுத்துங்க. என்ன இளவியா அது? நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கு அவசரமா நிறுத்து நீ இளவு. உனக்கு விஷயம் தெரியாதியா? எங்க வீட்டுல மூத்தவங்க இல்லையா? எங்க முப்பாட்டன் தாத்தா அவங்க பேரெல்லாம் சேர்த்து படிங்க சாமி. ஓய் அவ பேரெல்லாம் நீக்கு தெரியாது. தெரிஞ்சுதான் லிஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது பாருங்க ஒருத்தர் பேர் விடாம படிக்கணும். ஒன்றும் அவசரம் இல்லை, நிதானம் படிங்க. நாகப்பட்டினம் நாராயண பிள்ளையின் 4வது பேரனும், காரைக்கால் பாலு பிள்ளையின் கடைசி அதாவது 10வது பேரனும், மாயவரம் மாரிமுத்து பிள்ளையின் மூத்த பேரனும், தஞ்சாவூர் கோவிந்தராஜ பிள்ளையின் எள்ளு பேரனும், மார்க்கெட் மாணிக்க பிள்ளையின் தள்ளு பேரனும். லொல்லு பேர நான் என்ன இளவியாது இப்படி படிச்சுக்கிட்டே போனேன்னா அப்புறம் நிச்சயதார்த்த டைம்லாம் தாண்டிடும். நேர கல்யாணம் தான். இந்த குழந்தை மாடியில இருந்து மாடியில இருந்து குழந்தை மாடியில இருந்து என்ன குழந்தை மாடியில இருந்து ஐயோ என் குழந்தை எக்ஸ் மிலிட்டரி கர்னல் ராஜசேகர் பிள்ளையின் யோ, மகனும் எதுக்கே கனவு ஆகிய- பேர்ல படிச்சுட்டு இருக்க? அது உங்க பேர் சார். அப்படியா? மறந்து போச்சு. சரி பரவாயில்ல, இதோட நிறுத்திக்கோ. சீக்கிரம் தட்ட மாத்திக்கோ. கொண்டாயா வீலிக்கு காதல் தோல்வினாலும் பரவாயில்ல, இந்த கள்ள காதல் தோல்விக்கு கண் கலங்கிறியா? இப்ப நான் கலங்கி போய் நிற்கிறேன். அண்டங், 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 அண்டங். யோ மாகாளி ஏன் குழந்தை மாடியில இருந்து விழுந்துட்டேன்னு போய் சொன்ன? நான் எங்க குழந்தை கீழே விழுந்து போய் சொன்னேன். மேல இருந்து ஒரு பொம்மை கீழே வந்து உடைஞ்சு போச்சு. அதை ஓடியான்னு சொல்றதுக்குள்ள எனக்கு மூச்சு வாங்குச்சு. முழுசா கேட்காம நீங்க ஓடி போயிட்டீங்க. அப்படியே அழுத? என்னைக்காவது எனக்கு ஒரு நாள் கல்யாணம் நடக்கும், ஒரு குழந்தை பிறக்கும், அது விளையாட ஆசையா ஒரு பொம்மை வாங்கி வச்சிருந்தேன். அது உடைச்ச அலாம என்ன பண்றது? உன் மூஞ்சிக்கு கல்யாணம் ஒரு கேடு. இனிமே இந்த மாதிரி பண்ண அங்கிள் கிட்ட சொல்லிடுறேன். ஜாக்கிரதை. அங்கிள் சொல்ல போறியா? அவர் தானே என்ன அனுப்பிச்சாரு. இன்னைக்கு என்ன ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி நடிப்பெல்லாம் பலமா இருக்கு. இந்து அன்னைக்கு நான் ஏதோ விளையாட்டை செய்ய போய் நீ கோச்சிட்டு போயிட்ட. அதுக்கப்புறம் நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன் தெரியுமா? இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை திடீர்னு பார்த்தப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏதோ வெளியே சொல்ல முடியாத காரணத்துக்காக தான் என்னை அந்த குழந்தைக்கு அப்பாவாக்கியிருக்கேன். பரவாயில்ல, அதனால எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணுற? உனக்கு என்ன ப்ராப்ளம்? என்கிட்ட சொன்னீங்கன்னா உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இதை பாருமா, நான் யார்கிட்டயாவது வெளியே சொல்லிடுவேன், நீ பயப்பட வேண்டாம். நீ என்னை சின்சியராக லவ் பண்ணது உண்மைன்னா எதையும் மறைக்காம என்கிட்ட சொல்லு. அந்த குழந்தைக்கு அப்பா யாரு?
சொல்லுமா. சாரி சந்துரு, வேற வழி இல்லாம இந்த பொய் சொன்னேன். இந்த குழந்தைக்கு அப்பா நீங்க இல்ல. அப்ப யாரு? ஆ, அப்ப யாரு? இது உங்க குழந்தை இல்லைன்ற விஷயத்தை தவிர வேற எதுவும் என்ன கேட்காதீங்க. நான் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் சொல்லு. இல்ல, நான் சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு தடவை சொல்லு. நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் சொல்ல மாட்டேன். சொல்லுமா. சொல்ல முடியாது. சொல்ல முடியாது? ஆஹா. சொல்ல வேண்டாம். எனக்கு தேவையானதை நீ அப்பவே சொல்லிட்டியே. இத பா, டேப் ரெக்கார்டர். நீ பேசினதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இனிமே இந்த டேப் ரெக்கார்டர் சொல்லு, அந்த குழந்தைக்கு அப்பா நான் இல்லைன்னு. டாடி, டாடி, டாடி. டாட் 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 டாட், ஒரு குட் நியூஸ், ஒரு வெரி வெரி குட் நியூஸ். நீ எப்படா குட் நியூஸ் சொல்லிருக்க? போங்க டாட். இப்ப சொல்ல போற கேளுங்க. ஆனா உங்ககிட்ட தனியா சொல்ல மாட்டேன். ஊரை கூட்டு சொல்வேன். ஏய் கமான் கமான் பசங்களா, போதும் படிச்சது. சித்தப்பா என்ன சொல்ற அது நல்லா கேட்டுக்கோங்க. நீ தா கம்மியா கம்மியா, நீ தா கமான். ஹே மகள், யூ ஆல்சோ கமான். பொண்ணுன்னா பேயும் இறங்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க பொண்ணு பேயாவே இறங்குது. என்னை எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ண? லைஸ், ஃப்ராட், பித்தலாட்டம், அபாண்டம் எல்லாம் பண்ண இந்த இந்துவோட ஓட்ட வாயாலேயே உண்மையை கக்க வச்சு இந்த சின்ன டேப் ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். எல்லாரும் கேளுங்க. லிசன் டு திஸ், லிசன் டு தி ட்ரூத். ஏதோ வெளியே சொல்ல முடியாத காரணத்துக்காக தான் என்ன அந்த குழந்தைக்கு அப்பாவாக்கி இருக்கேன். பரவாயில்ல சொல்லு இந்து, அந்த குழந்தைக்கு அப்பா யாரு? நான் யார்கிட்டயாவது வெளியே சொல்லிட்டு ஸ்டாப். இந்த இந்து மாதிரி அடாவடி பொண்ணுங்க சொல்ற பொய்னால பாதிக்கப்படுற கடைசி ஆம்பளை நானா தான் இருக்கணும். ஓகே டாட், லிசன் டு தி ரெஸ்ட் ஆஃப் இட். நீ என்ன சின்சியரா லவ் பண்ணது எதையும் மறைக்காம சொல்லு. கிளைமாக்ஸ் கேளுங்க. அந்த குழந்தைக்கு அப்பா யாரு சொல்லுமா. Shakalaka baby, shakalaka baby, look a bit தோணலையா. Shakalaka baby, shakalaka baby, love பண்ண தோணலையா. இல்ல சும்மா இது ஒண்ணு இல்ல. என்னாச்சு இதுக்கு? டேய் என்னடா இது? இல்ல சக்கா இருக்கு. இப்போ கேட்டு பாருங்க. Shakalaka baby, shakalaka baby, look a bit டேய் தோணலையா. என்னடா இது வேற பேபி சொல்லுது? இல்ல டாடி, இந்த பேபி இல்ல அந்த பேபி இல்ல. இது கொஞ்சம் இருங்க, இப்போ வர வைக்கிறேன். போதும் வாய மூடு. டாட் அம்மா வாமாங்க. காட் வாமாங்க. வரி விட்டு நீ கால வரி விட்டு நீ டேய் லாஸ்ட். வாங்க. அனிதா அந்த குழந்தை எடுத்து வாமா. அம்மா இந்த குழந்தை தலையில் அடிச்சு சாமி முன்னாடி சத்தியம் பண்றியா? என்னன்னு சத்தியம் பண்ணணும்? என்னவா நீ சொல்றது உண்மைதானே? இந்த குழந்தைய மகனுக்கு தான் பிறந்ததுன்னு சாமி முன்னாடி சத்தியம் பண்ணுமா? கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிங்க டாட். கம் 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 பண்ணு பண்ணு சத்தியம் பண்ணு. இந்த குழந்தைக்கு நான் தான் அப்பன் சத்தியம் பண்ணு பாப்போம். கம் கம். இந்த குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், இந்த குழந்தை உங்க பையனுக்கு பிறந்ததுதான். ஐயோ அண்டா புழுகு ஆகாச புழுகு, சாமி முன்னாடி போய் சத்தியம் பண்றா. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? இந்த மாதிரி போய் சத்தியம் நான் 1000 பண்ணுவேன். அப்ப பண்ணுங்க பாக்கலாம். எங்க பண்ணும், யார் மேல பண்ணும், எப்படி பண்ணும், எத்தனை தடவை பண்றோம் சொல்லு, நான் பண்றேன். அப்பா மேல பண்ணிட்டா டாடி. சீ போடா. டாடி தலையை கொடுங்க டாடி. ஹே ஹே, யார் இது? யாரு யாரு யாராது? யாரு? யாரோ என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. இங்க நம்ம 2 பேர் தவிர வேற யாருமே இல்லையே. ஆமா யாரா இருக்கும்? இப்போ புரிஞ்சு போச்சு. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்கும்ல, அவன் தான் இப்பவே அட்வான்ஸா அப்பா அப்பான்னு கூப்பிடுறான். சீ சந்துரு. என் வயித்துல இருக்கிற குழந்தை உங்களை அப்பா அப்பான்னு கூப்பிடுற சத்தம் கேக்குதுன்னு என் வயித்துல முத்தம் கொடுத்துக்கிட்டே நீங்க சொல்லலாம். ச்சே இந்த கர்மாந்தரமெல்லாம் வேற நடந்திருக்கா? டாட் அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்கல. ஏய் நான் எப்போ சொன்னேன்? எப்போ சொன்னேன்? சொல்லலன்னு சாமி மேல சத்தியம் பண்ணுங்க. எது எது அது 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 அப்போ சொன்னேன் டாட். அது சும்மா தமாஷுக்கு சொன்னேன். தமாஷ் இது ஒரு பொண்ணை கற்பமாகிறது உனக்கு தமாசா? ஏன் டாட் இவ்வளவு சீப்பா பேசுறீங்க? ஆமாடா அவளை கற்பமாகிறது உனக்கு சீப்பா தெரியல. அவ கையில ஒரு குழந்தை கொடுத்து சீப்பா தெரியல. சாமி மேல சத்தியம் பண்ண நான் சொன்னது மட்டும் உனக்கு சீப்பா தெரியுதா? இல்ல டாட், இவ பயங்கரமா நடிக்கிறா இவ. டேய் நீ யோகினா சாமி மேல சத்தியம் பண்ற. அது அது எப்படி டாட் முடியும்? அது சாமி கிட்ட எல்லாம் விளையாட கூடாது டாட். சாமி கிட்ட விளையாட மாட்டேங்க, இந்த மாதிரி எழுச்சி ஓப்பன் அடிச்சு விளையாடுவீங்க. டேய் எப்ப சாமி கிட்ட சத்தியம் பண்ண மாட்டேன் நீ பயப்படுறியோ அப்போ நீ அயோக்கியன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த பக்கம் தான் உண்மை இருக்கு. அம்மா என் பேத்தி எடுத்து உள்ள போ. டேய் குடும்ப மானத்துக்கு பயப்படாட்டியும் பெத்த தகப்பனுக்கு பயப்படாட்டியும் சாமிக்காவது பயப்பட்டியே, அது வரைக்கும் சந்தோஷம்டா. குணா ஊர்லேருந்து வந்தோடனே உனக்கு இந்துவுக்கு கல்யாணம். அந்த இளவு சோமா நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன். டாட் ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி பழசெல்லாம் பேசி தாஜா பண்ணும்போது ஏதோ சதி இருக்குன்னு நினைச்சேன். டேப் ரெக்கார்டர் ஆஃப் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட பேசினேன். ஆனா சுவிட்ச் சரியா ஆஃப் ஆச்சா இல்லையான்னு தான் டென்ஷனா இருந்தது. பாவம் நல்லவர் மாதிரி நடிக்க கூட தெரியல. எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமா நீ தான் நடிக்கிறிய. ரொம்ப புத்திசாலின்னு நினைக்காத. உன்னை இந்த வீட்டை விட்டு எப்படி துரத்துறேன் பார். நான் வந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் நீங்க என்ன இந்த வீட்டை விட்டு துரத்த முடியாது. பார்க்கலாமா? பார்க்கலாம். பார்க்கலாம்.
இந்த வெயிலே ஆடுறீங்க உடம்பெல்லாம் கருத்து போயிடாது ஆ? நான் வேணா உங்களுக்கு எல்லாம் ஒரு இன்டோர் ஸ்டேடியம் கட்டி தரட்டா? என்ன சித்தப்பா எங்க மேல இவ்வளவு அக்கறை ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமா ஏ தர்பூஷ் பயங்கர ஷார்ப்பா இருக்க அது எப்படி கண்டுபிடிச்ச பசங்களா உங்களால சித்தப்பாக்கு ஒரு காரியம் ஆகணும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் என்ன ஹெல்ப் சித்தப்பா ஒண்ணும் இல்ல நம்ம வீட்டுக்கு குட்டியோட ஒரு சாத்தான் வந்திருக்குல்ல அது சித்தப்பா எவ்வளவு டார்ச்சர் பண்ணுது ஏதாவது ஒரு பிளான் போட்டு அதை வீட்டை விட்டு துரத்தணும் இது மட்டும் நீங்க சித்தப்பாக்கு பண்ணிட்டீங்க உங்களுக்கு என்ன வேணா நான் வாங்கிக்கிறேன் ம்? எனக்கு ஒண்ணு வேணாம் அவனுக்கு தான் ஒரு ப்ராப்ளம் இருக்கு அதை நீங்க சால்வ் பண்ணிடுங்க தர்பூஷ்க்கு ப்ராப்ளமா என்ன ப்ராப்ளம் தர்பூஷ் கம்மியா டெல்யா நான் என் கிளாஸ்மேட் சிம்ரனை 5 மாசமா லவ் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் டேய் ஆழாக்கு சைஸ் இருந்துட்டு உனக்கு லவ்வா இதுல சித்தப்பா வேற உனக்கு செட்டப் பண்ணுமா தப்பா சித்தப்பா நீ எப்ப எங்க லெவலுக்கு கீழ இறங்கி வந்து ஐடியா கேட்டியோ அப்பவே அந்த மாதிரி அதெல்லாம் விட்டுறணும் சரிங்கம்மா விட்டுறேன் ஆனா சித்தப்பாவோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவீங்கல்ல என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்ல இப்போ என்ன அந்த பொண்ணை வீட்டை விட்டு தாத்துறோம் அவ்வளவுதானே யா டன் என்ன கரெக்டா இருக்கும்ல டேய், எல்லாம் கரெக்டா இருக்கு பணத்தை கொடுறா. டேய் நீங்க பண்றதா எங்க தப்பா போயிருமோன்னு தோணுதுடா. ஓய் கை நீட்டி காசு வாங்கிட்டல போயிட்டே இரு போற ராஜாத்தி இந்த பட்டாசு கொடுத்த விஷயம் வெளியில யாருக்கு தெரிய வேண்டாம். குறிப்பா மிலிட்டரிக்காரனுக்கு தெரிஞ்சது என்ன ஷூட் பண்ணிடுவான். எந்த காரணத்தை கொண்டோ நாங்க வெளியே சொல்ல மாட்டோம் டேய் வாங்கடா ஏங்க அப்பா பெரிய தாவத்து மஸ்தான் மாதிரி பேசிட்டு போகுதுங்கடா. சின்ன பிள்ளைல ஏமாத்தி பட்டாசு விட்டு காசு சம்பாதிக்கல இது பாம்பலையா? டே 10 ரூபா லாட்டரி டிக்கெட்டுக்கு என்ன தலைமறைவா வாழ வச்ச நாதாரி நீ பாவ புண்ணியத்தை பத்தி பேசுறியாடா? உனக்கு வச்சிருக்கண்டி அணுகுண்டு மேலேயே போட்டுறேன். நம்ம வீட்ல இவன் என்ன பண்றான்? ஐயோ அஷ் அவன் இங்க வந்து தான் தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு சொல்லிட்டான் நம்ம எல்லாரோட ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும் அவன் பேர் மைக்கேல் கோவால இருக்கான் நல்லவன் கொஞ்சம் காசு கொடுத்தா என்ன வேணா செய்வான் அவனை கஷ்டப்பட்டு நான் பிடிச்சிட்டேன் நானும் கையும் களவுமா பிடிச்சிட்டேன். எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஐயோ ஆஷ் இதுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா இல்லையே சந்திரு நான் எதுவும் சொல்லலையே இந்த மானங்கட்ட விஷயத்தை அவ எப்படி சொல்லுவா? நான் தான் கண்டுபிடிச்சேன். கோபப்படாதீங்க மேட்டர் கொஞ்சம் முத்தி போச்சு அதுக்காக உன் குழந்தை இன்னொருத்தன் தலையில கட்ட பாக்குறியே இது நியாயமா? ஷ், ரஞ்சித் கொஞ்சம் மெதுவா பேசுங்க ஆ, நீ மட்டும் பாஸ்டா காரியத்தை முடிச்சிட்டு என்ன மெதுவா பேச சொல்றியா? இது ரொம்ப சிக்கலான விஷயம் ரஞ்சித் இது மட்டும் வெளியே தெரிஞ்சது என் குடும்ப மானமே போயிடும் ஓ உங்க குடும்பத்துக்கு மட்டும் தான் மானம் இருக்கு, எங்களுக்கு அது இல்லையா? நாங்க என்ன ஈன பிறவியா? இந்த கருமாந்திர வெளியே தெரிஞ்சா ஏமானம் இல்லையா போகும். அதனால தான் நான் வெளியில சொல்லல. ரஞ்சித் நம்மளாம் ஒரே குடும்பம் மாதிரி என்ன ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பழகுறோம் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னா நான் நீ சொல்ல வேண்டாம், இவளாவது சொல்லிருக்கலாம்ல. முதல்ல தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு ஓ அந்த தாடிக்காரன் இது குழந்தையா? ஒரு குடும்பமே சேர்ந்து இத குடிச்ச தொழில் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா? ரஞ்சித் சீரியஸ்னஸ் புரியாம உளராதீங்க ஒரு பொண்ணுக்கு புள்ளைய கொடுக்க தெரிஞ்ச உனக்கு அதுக்கு அப்பான்னு சொல்றதுக்கு தைரியம் வேணும். ஒரு அப்பாவி தலையில கட்ட பாக்குறியா? அது பாவம் இல்லையா? சரி எனக்கு தான் தைரியம் இல்ல அப்படியே வச்சுப்போ நீங்க தான் அப்பா சொல்லிக்கோங்களேன் யார் வேண்டானா அது என்னால முடியாது. ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. அதுல எனக்கு புள்ளையே பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டான். அந்த ஓட்டவா டாக்டர் என்கிட்ட சொன்னது மட்டும் இல்ல ஊட்டி ஜனங்களுக்கே சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அந்த புள்ளைய அழைச்சிட்டு நான் ஊட்டி மலை மேல ஏறினா இந்த புள்ளைக்கு அப்ப யாருன்னு கேட்டா நான் எவனையா காட்டுவேன்? இந்த சிரமம் யாருக்கும் வேண்டான்னு தான் நான் வேற ஒரு அப்பனை செட்டப் பண்ணேன் ஐயோ நானும் ஆரம்பத்துல இருந்து பாக்குறேன் நீ செட்டப் பண்றதே குறிக்கோளா இருக்கிற. நீ செய்யறதுக்கு பேரு துரோகம். ரஞ்சித் கடைசியா என்னதான் சொல்றீங்க இந்த மேட்டர் நான் ஊர் பூரா சொல்லுவேன். கூடாது பேப்பர்ல சொல்லுவேன், கூடாது ரேடியோவில் சொல்லுவேன், கூடாது டிவியில சொல்லுவேன், கூடாது சொல்லுவேன் 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 கூடாது 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 சொல்லுவேன். அப்ப நான் கொல்லுவேன் மானமே போயாச்சு என் உயிர் போனா என்ன ஆனா ஒண்ணு சொல்றேன் மிஸ்டர் ரஞ்சித் நான் போறதுக்கு முன்னாடி உங்களை போட்டு தள்ளித்தா போவேன் ஜாக்கிரதை நீ என்னடா என்ன போட்டு தள்ளுறது? அதுக்கு முன்னாடி நான் உன்னை போட்டு தள்ளிடுறேன். இனி ரிவெஞ்ச், ஒன்லி ரிவெஞ்ச்.